உலக வரைபடத்தில் நாம் பார்க்குற போர்களும் தொலைக்காட்சிகளில் நாம் கேட்குற இஸ்லாமிய பயங்கரவாதம்ங்கிற சொல்லும் வெறும் தற்செயலானது இல்லை. அது ஒரு மிகப்பெரிய பொருளாதார கோட்டையை காப்பதற்காக உருவாக்கப்பட்ட சொல்லுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த ஒரு மதத்தினரை பயங்கரவாதிகள்னு உலகத்தையே எப்படி நம்ப வச்சாங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ. 1970களின் தொடக்கத்துல அமெரிக்க டாலரின் மதிப்பு கடும் சரிவை சந்திச்சது. தனது பொருளாதார சரிவை தடுக்க அமெரிக்கா ஒரு மாபெரும் திட்டத்தை தீட்டுச்சு. அன்னைக்கு அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஹென்ரி கிஸ்ஸிங்கர் சவுதி அரேபியாவோட சேர்ந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ரகசிய ஒப்பந்தத்தை செஞ்சாரு. அதன் நிபந்தனை ரொம்ப சிம்பிளானது. உலகத்துல எந்த நாடு எண்ணெய் வாங்கினாலும் அது அமெரிக்க டாலர்ல தான் வாங்கணும். அதுக்கு பதிலாக அமெரிக்கா சவுதிக்கு ராணுவ பாதுகாப்பு வழங்குவதாக உறுதியளிச்சது. சவுதி அரேபியா அப்போ ஒரு நியாயமான கேள்வியை கேட்டுச்சு. அரபு நாடுகள் எல்லாம் ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் இருக்கும்போது எங்களுக்கு எதுக்கு ராணுவ பாதுகாப்புன்னு? அந்த கேள்வி அமெரிக்க உளவுத்துறையான CIA பெரிய சவாலா இருந்தது. ஒருத்தருக்கு பாதுகாப்பை விற்கணும்னா அங்க ஒரு எதிரி இருக்கணும். அமைதியாக இருந்த மத்திய கிழக்கில் பிளவை உண்டாக்க பல நூறு ஆண்டுகளாக நிலவி வந்த சியாச்சினி தத்துவ வேறுபாடுகளை CIA கையில் எடுத்துச்சு. ரகசியமான நிதி உதவி, ஆயுத பயிற்சி, மீடியா நரேட்டிவ்ஸ் மூலம் இந்த சிறிய முரண்பாடு ஒரு பெரும் உள்நாட்டு போராகவும் பயங்கரவாதமாகவும் மாற்றப்பட்டது. இஸ்லாமிய பயங்கரவாதம்ங்கிறது ஏதோ ஒரு மதத்தின் போதனையிலிருந்து பிறக்கல. அது CIA ஒரு நுணுக்கமான முறையில் உருவாக்கப்பட்ட சைக்கலாஜிக்கல் ஆபரேஷன். இந்த சைக்கலாஜிக்கல் ஆபரேஷனின் நோக்கம் தெளிவா இருந்தது. மிடில் ஈஸ்ட் ஸ்டெபிலிட்டியை குலைக்கிறது மற்றும் பெட்ரோ டாலர் அக்ரிமெண்டை சவுதியுடன் நிலைநிறுத்துவது. மேற்கத்திய ஊடகங்கள் மூலம் நொடிக்கு ஒரு முறை தொலைக்காட்சிகளின் வாயிலாக இந்த சொல் மக்களின் ஆழ்மனதில் தொடர்ந்து விதைக்கப்பட்டது. உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் என்றால் பயங்கரவாதிகளாக முத்திரை குத்தப்பட்டது. இதன் மூலமா மத்திய கிழக்கை நிலைகுலைய செய்வது, சவுதி மற்றும் வளைகுடா நாடுகளை பாதுகாப்புக்காக அமெரிக்காவை சார்ந்திருக்க வைப்பது, அதன் மூலமாக பெட்ரோ டாலர் அக்ரிமெண்டை அழியாமல் காப்பது. இதுதான் இதன் உண்மையான நோக்கம். பல ஆய்வாளர்களின் கூற்றுப்படி இன்னைக்கு உலகத்துல நடக்கிற பல பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பின்னால் CIA மற்றும் இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாத் ஆகியவற்றின் கரை படிஞ்சிருக்கு. இன்னைக்கு உலகத்துல பல பயங்கரவாத குழுக்கள் உருவானதுக்கு காரணமா இருந்தவங்களும் இவங்க தான். இவர்கள் இஸ்லாம் மதத்தின் பெயரால் சில குழுக்களை உருவாக்கி அவர்களை தங்களின் புவிசார் அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துறாங்க. இந்த நரேட்டிவ் தொடர்ந்து வெஸ்டர்ன் மீடியா மூலம் பரப்பப்படுறதுனால பொதுமக்களின் சப்கான்சியஸ் மைண்ட்ல இஸ்லாமிக் டெரரிசம்ங்கிற சொல் வலுவா பதிஞ்சிருக்கு. இதுதான் சைக்கலாஜிக்கல் கண்டிஷனிங்னு சொல்லப்படுற சமூக மனநிலை கட்டுப்பாட்டு வடிவமாகும். சோ இஸ்லாமிய பயங்கரவாதம்ங்கிறது ஒரு மதத்தின் விளைவில்லை, அது ஜியோபொலிட்டிக்கல் இன்ஜினியரிங்கின் ஒரு பகுதி. எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட், எனர்ஜி கண்ட்ரோல், டாலர் டாமினன்ஸ், இது எல்லாத்தையும் நிலைநிறுத்த உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மித்து தான் இஸ்லாமிய பயங்கரவாதம். இன்னைக்கு உலகத்துல இஸ்லாமிய பயங்கரவாதம்னு சொல்லப்படும் ஒவ்வொரு நிகழ்விற்கு பின்னாலும் ஒரு அரசியல் லாபமும் ஒரு பொருளாதார நோக்கமும் மறைஞ்சிருக்குங்கிறத உணர்ந்தாலே உண்மையான விழிப்புணர்வு தொடங்கிடும்.